ஹாய். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ஒரு புத்தகம், அதை நான் இங்கே வீட்டில் வச்சுருப்பேன். புத்தரோட 1000 பொன்மொழிகள். அதில் இருந்து 1000 பொன்மொழிகள், புத்தரின் 1000 பொன்மொழிகள் அப்பாஸ் மந்திரி அவர்களுடைய கலெக்ஷன்ஸில் இருந்து தான். அதில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அறிவுடையவர்கள் நேர்மையாளர்களுடன் இணங்கி இருக்க வேண்டும். அறிவுடையவர்கள் நேர்மையாளர்களுடன் இணங்கி இருக்க வேண்டும். நம்பிக்கையும் ஆற்றலும் உடைய மக்களோடு உரையாடவும் விவாதத்தில் ஈடுபடவும் வேண்டும். நல்லா கவனிங்க. நம்பிக்கையும் ஆற்றலும் உடைய மக்களோடு உரையாடவும் விவாதத்தில் ஈடுபடவும் வேண்டும். அப்போ அந்த விவாதம் ஆரோக்கியமாக இருக்கணும். நண்பர்கள் எனும் போர்வையில் இருக்கும் பகைவர்களிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நண்பர்கள் எனும் போர்வையில் இருக்கும் பகைவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ யார் தான் உங்களுக்கு பகைவர்? நண்பர்னு போர்வை போட்டுட்டு திரியிறவங்க. தீய நண்பர்களால் அழிவே வரும். இது 211. 212 நல்லவை தீயவை, சந்தோஷம் துக்கம், பிறப்பு இறப்பு ஆகிய எல்லாவற்றையும் கடந்த நிலைதான் ஞானம் என்பது. நம்மளுடைய விவேகானந்தர் மாதிரி அதை சொல்லுவாங்கள்ல, ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல் பேலன்ஸ், தட்ஸ் த ஐக்யூ அண்ட் த நாலேஜ்டு பர்சன். ஸோ ரொம்ப நம்மளுடைய ஞானிகள் அனைவரும் ரொம்ப அந்த மௌனம், அமைதி, அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஆற்றல் சேகரிக்கப்படும். ஸோ இன்றைக்கி இந்த 211, 212 புத்தரின் 1000 பொன்மொழிகளிலிருந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.